வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வலிவடக்கில் காணி சுவீகரிப்பு, ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் கடற்படை இல்லையா? கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி. குருந்தூர் மலையில் தொடரும் அட்டூழியம், அபகரிக்கப்படும் வயல் நிலங்கள். பாடசாலைகளை மூடி போராட்டம், எச்சரிக்கும் ஆசிரியர் சங்க செயலாளர். குருந்தூர் மலை குறித்து போலி வரலாற்று புனைவு, தொல்லியல் திணைக்களத்தை சாடும் ரவிகரன் எம்பி. நீதிமன்றத்தில் கைமாறிய துப்பாக்கி, செவ்வந்தியின் அதிர்ச்சியளிக்கும் வாக்குமூலம். ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது. மட்டக்களப்பில் முகநூலில் மிரட்டி பணம் கோரிய இளைஞர்கள், நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. பேருந்துகளில் டிக்கெட் பெறாத பயணிகளுக்கும் இனி சிக்கல், இன்று முதல் அபராதம். விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் யாழ் போதனாவில் உயிரிழப்பு. ட்ரம்புக்கு மோடியின் வாக்குறுதி, பல்டி அடித்த இந்தியாவால் சிக்கலில் ரஷ்யா. தொடர்வன விரிவான செய்திகள். மக்களின் காணி மக்களுக்கு என தெரிவிக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கை கடற்படை இல்லையா என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். வலிவடக்கில் கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயற்பாடு தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளார்களா அல்லது ஜனாதிபதி யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகின்றாரா என்ற கேள்வி பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணம் வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும், அதனை எமது அரசாங்கம் செயற்படுத்தும் என வாக்குறுதி வழங்கியிருந்தார். இருப்பினும் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று 1 வருடம் கடந்துள்ள நிலையில் மிக குறுகிய ஏக்கர் காணிகளை மாத்திரம் விடுவித்தமை அவர்களும் கடந்த அரசாங்கங்களைப் போல வாக்குகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றிய நாடகமாகவே பார்க்க முடிகின்றது. யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்றும் தமது பூர்வீக நிலங்களுக்குள் மக்கள் செல்ல முடியாத அவல நிலையில் காணப்படுகின்றனர். அண்மையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் வலிவடக்கு மீள்குடியேற்ற அமைப்பினர் மக்களை ஒன்று திரட்டி தமது காணிகளை விடுவிக்குமாறு போராட்டத்தை நடத்திய நிலையிலும் தற்போது கடற்படை தமது தேவைக்காக தனியார் காணியை அபகரிக்கும் செயற்பாட்டில் களமிறங்கியுள்ளது. இந்த நாட்டின் அதிகாரம் மிக்க முப்படைகளையும் கட்டுப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்ற நிலையில் அவரின் வாக்குறுதிகளை மீறி கடற்படை காணிப்பிடிப்பில் ஈடுபடுகின்றதா? வலிவடக்கு தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் புதிய கட்டுமானங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே தமிழ் மக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வராது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குருந்தூர் மலைப்பகுதியை சுற்றியுள்ள வயல் நிலங்களானது தொல்பொருள் திணைக்களத்தினால் ஆக்கிரமிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த குற்றச்சாட்டை கரைதுறைப்பற்று பிரதேச சபை தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் முன்வைத்துள்ளார். தமிழ் மக்களின் பூர்வீக இடமாக காணப்படுகின்ற தண்ணிமுறிப்பு குருந்தூர் மலை பகுதியில் இருந்த ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு விகாரை அமைக்கப்பட்டதன் பின்னணியில் அதனை சூழ உள்ள வயல் நிலங்களையும் தொல்பொருள் திணைக்களம் அபகரிப்பு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறிப்பாக நீதிமன்ற தடை உத்தரவுகளை மீறியும் குருந்தூர் மலைப்பகுதியிலேயே விகாரை அமைக்கும் பணிகள் முற்றும் முழுதாக நிறைவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தடைகளை மீறியும் தமிழ் மக்களுடைய பூர்வீக வயல் நிலங்களையும் ஆக்கிரமிப்பு செய்கின்ற தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இதன் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய பூர்வீக வயல் நிலங்களில் நேற்று முன்தினம் தொல்பொருள் திணைக்களத்தால் புதிதாக பெயர் பலகையொன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று குறித்த இடத்திற்கு கரைதுறைப்பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் சீனராசா லோகேஸ்வரன் மற்றும் கரைதுறைப்பற்று பிரதேச சபையின் குறித்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர் கலைச்செல்வன் ஆகியோர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். குறித்த குருந்தூர் மலை பகுதி மற்றும் மக்களின் வயல் நிலங்களில் புதிதாக பெயர் பலகை நடப்பட்ட இடங்களை இதன்போது அவர்கள் பார்வையிட்டுள்ளனர். இதனை அடுத்து கரைதுறைப்பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் சீனராசா லோகேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், தமிழ் மக்கள் பூர்வீகமாக வயல் செய்து வந்த நிலங்களை தொல்பொருள் திணைக்களம் ஆக்கிரமிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களை போன்று தற்போதைய அரசாங்கமும் தமிழ் மக்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டால் இதற்கு எதிராக மக்களை இணைத்து மாபெரும் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டி வரும். அத்தோடு குறித்த பகுதியில் வனவள திணைக்களம் மற்றும் தொல்லியல் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வந்த மக்களை அங்கு மீள்குடியேற விடாத அளவிலேயே தடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த இடத்தில் வசித்து வந்த மக்களை உடனடியாக அந்த இடத்தில் மீள்குடியேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தின் முன்பாக கடந்த 3 நாட்களாக போராடி வரும் எங்களை சந்திக்காது பின்கதவால் வெளியேறியவர்களுக்கு வெட்கம் இல்லையா என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வடமாகாண ஆசிரியர்கள் கடந்த திங்கட்கிழமை முதல் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆசிரியர் இடமாற்ற கொள்கை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும், கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கஷ்ட பிரதேசங்கள் மற்றும் அதி கஷ்ட பிரதேசங்களில் பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் சரியான முறையில் வகுக்கப்படவில்லை என தெரிவித்தும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த நிலையில் ஆசிரியர் போராட்டம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் தலைமையில் கல்வி அமைச்சின் செயலாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள் உள்ளிட்டவர்களுடனான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலின் பின்னர் தம்மை வந்து அதிகாரிகள் சந்திப்பார்கள் என ஆளுநர் செயலகம் முன்பாக ஆசிரியர்கள் காத்திருந்த போது ஆளுநர் உள்ளிட்ட அனைவரும் ஆளுநர் செயலகத்தின் பின்கதவு வழியாக வெளியேறி சென்று விட்டனர் என்று ஆசிரியர் சங்க செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும், நாங்கள் சகல பாடசாலைகளையும் மூடி போராட்டங்களை முன்னெடுப்போம். நாங்கள் பிழையான செயலில் ஈடுபடவில்லை. நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து எமது உரிமைக்காகவே போராடி வருகின்றோம். ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகள் பின்கதவால் சென்றமையை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டிடமான முல்லைத்தீவு குருந்தூர் மலையை பௌத்த வரலாற்றுடனும் பௌத்த வரலாற்று நூலான மகாவம்சத்துடனும் தொடர்புபடுத்தி போலியான வரலாற்று தகவல்கள் புனையப்பட்ட காட்சி பலகைகள் குருந்தூர் மலை பகுதிகளில் தொல்லியல் திணைக்களத்தால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமைக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் அறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குருந்தூர் மலைப்பகுதிக்கு நேற்று நேரடியாக சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் தொல்லியல் திணைக்களத்தின் இத்தகைய கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு செயற்பாட்டிற்கு தனது வன்மையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், குருந்தூர் மலையில் சில விளம்பர பலகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்தல் கிடைக்கப்பெற்றது. அதற்கமையவே இந்த பகுதிக்கு வருகை தந்தேன். ஏற்கனவேயும் தமிழர்களின் பூர்வீக குருந்தூர் மலையை பௌத்த இடமென விவரிக்கும் வகையில் காட்சி பலகைகள் குருந்தூர் மலை அடிவாரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் 14/10/2025 அன்று புதிதாக குருண்டி தொல்லியல் தளம் என தலைப்பிடப்பட்டு போலியான பௌத்த வரலாறுகள் புனையப்பட்ட காட்சி பலகைகள் தொல்லியல் திணைக்களத்தினரால் குருந்தூர் மலையின் அடிவாரம், குருந்தூர் மலையின் மேற்பகுதி மற்றும் குருந்தூர் மலையை சுற்றியுள்ள பகுதிகளிலுமாக மொத்தம் 4 இடங்களில் நிறுவப்பட்டுள்ளன. இவ்வாறான போலியான வரலாற்று புனைவுகளை இங்கு நிறுவுவதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். குறிப்பாக எமது தமிழ் மக்கள் இந்த குருந்தூர் மலையை அண்டியுள்ள தண்ணிமுறிப்பு பகுதியில் பூர்வீகமாக வாழ்ந்து வந்ததுடன் இந்த குருந்தூர் மலையில் அமைந்திருந்த ஆதிசிவன் ஐயனாரையும் வழிபட்டு வந்தனர். இதுவே தண்ணிமுறிப்பினதும் குருந்தூர் மலையினதும் வரலாறாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த தண்ணிமுறிப்பு பகுதியில் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து வந்த எமது தமிழ் மக்கள் இன்னமும் மீள்குடி அமர்த்தப்படவில்லை. இத்தகைய சூழலில் தமிழர்களுடைய பூர்வீக வாழ்விடமான தண்ணிமுறிப்பையும் குருந்தூர் மலையையும் மகாவம்சத்துடனும் பௌத்த வரலாறுகளுடனும் தொடர்புபடுத்தி தொல்லியல் திணைக்களத்தினரால் போலியானதொரு வரலாறு புனையப்பட்டு காட்சி பலகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறாக போலியான வரலாறுகளை புனைந்து காட்சி பலகைகளை காட்சிப்படுத்துவது தொல்லியல் திணைக்களத்தினுடைய பணி இல்லை. தொல்லியல் திணைக்களம் என்றால் இந்த நாட்டில் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் என்ற வேறுபாடின்றி வரலாறுகளை ஆராய்ந்து உண்மையான வரலாறுகளை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இலங்கையில் உள்ள தொல்லியல் திணைக்களம் பௌத்தர்களுக்கு சார்பாக போலியான வரலாற்று புனைகதைகளை உருவாக்குவது மற்றும் காட்சிப்படுத்துகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கின்றனர். இவ்வாறாக எம்மீது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. குருந்தூர் மலை மற்றும் அதனை அண்டிய சகல இடங்களும் எமது தமிழ் மக்களுடைய பூர்வீக இடங்களாகும். தற்போதும் தொல்லியல் திணைக்களத்தால் அடாவடியாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களிலெல்லாம் தமிழ் மக்களே பயிற்சிகையை மேற்கொண்டு வருகின்றனர்.
குறிப்பாக குருந்தூர் மலையை சூழ உள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான 300 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் தொல்லியல் திணைக்களத்தினால் அத்துமீறி ஆக்கிரமிக்கப்பட்டு எல்லைக்கற்கள் இடப்பட்டுள்ளன. இவ்வாறு தொல்லியல் திணைக்களம் பாரிய அளவில் எமது தமிழ் மக்களின் குடியிருப்பு மற்றும் பயிற்சிகை காணிகளையும் அபகரித்து வைத்திருப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை. எனவே அந்த காணிகளையும் விடுவித்து எமது தமிழ் மக்களிடம் கையளிக்க வேண்டும். எமது தமிழ் மக்கள் தண்ணி முறிப்பில் மீள்குடி அமர்த்தப்பட வேண்டும் என்றே நாம் தொடர்ச்சியாக கோரி வருகின்றோம். எமது பூர்வீக தாயகத்தில் நாம் எமது வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் வழிபாட்டு அம்சங்களுடன் நிறைவாக வாழ்வதையே விரும்புகின்றோம். ஆனால் எமது கட்டமைப்புகளை சீர்குலைக்கின்ற வகையிலேயே கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு செயற்பாடுகளை தொல்லியல் திணைக்களம் தொடர்ச்சியாக செய்து வருகின்றது. தொல்லியல் திணைக்களம் போலியாக வரலாறுகளை புனைந்துள்ள மகாவம்ச காலத்திற்கு முன்பிருந்தே எமது தமிழர்கள் ஆண்ட இடங்களாக இந்த இடங்கள் காணப்படுகின்றன. இந்த நாடு பெரும்பான்மை பௌத்தர்களின் ஆட்சியின் கீழ் இருக்கின்றது என்பதற்காக பெரும்பான்மை பௌத்தர்களுக்கு ஏற்றாற்போல போலியான வரலாறுகளை புனைந்து தமிழர்களின் பூர்வீக வரலாற்றிடங்களை திட்டமிட்டு ஆக்கிரமிப்பு செய்வதை ஒருபோதும் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொல்லியல் திணைக்களத்தின் இத்தகைய செயற்பாட்டை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். மேலும் இந்த குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளைகளையும் மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரைக்கு பொறுப்பாக உள்ள தேரரும் இவ்வாறான அபகரிப்பு மற்றும் பௌத்த வரலாற்று புனைவு செயற்பாடுகளுக்கு முழு ஆதரவுடன் செயற்படுவதாக அறிகின்றோம். இவ்வாறாக பௌத்த துறவியாக இருப்பதற்கு அடிப்படை தகுதியே இல்லாத ஒருவரையே இங்கு பொறுப்பாக நியமித்துள்ளனர். அவருடைய அத்துமுறல்கள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு செயற்பாடுகளுக்கு எனது வன்மையான கண்டனங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இத்தகைய வரலாற்று புனைவுகள் ஊடாக மேற்கொள்ளப்படும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு செயற்பாடுகள் தொடர்பில் உரியவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவதுடன் இத்தகைய செயற்பாடுகளை தடுப்பதற்கும் எம்மாலான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தினுள் கணையமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி என இஷாரா செவ்வந்தி விசாரணையின் போது வாக்குமூலம் வழங்கியுள்ளார். நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தே துப்பாக்கியை கமாண்டோ சமிந்தவுக்கு வழங்கியதாக இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவில் பாரப்படுத்தப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 6 நேற்று மாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். நேபாளத்தின் காத்மண்டுவில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இஷாரா செவ்வந்தி, வீரசிங்க பின்புற தேவகி, ஜீவிதாசன் கனகராஜா, தக்சி நந்தகுமார், தினேஷ் ஷியமந்தடி சில்வா, கெனடி பஸ்தியன் பிள்ளை மற்றும் தினேஷ் நிசாந்தகுமார விக்ரம ஆராய்ச்சிக்கே என சிரேஷ்ட காவல்துறை வட்டாரங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினுள் இடம்பெற்ற சஞ்சீவ கொலையில் இஷாரா செவ்வந்தி பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார். செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தில் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் வைத்தே குற்றவியல் சட்டக்கோவை புத்தகத்தில் மறைத்து கொண்டு வந்த துப்பாக்கியை கமாண்டோ சமிந்தவுக்கு வழங்கியதாக இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். துப்பாக்கிதாரியான கமாண்டோ சமிந்த துப்பாக்கியை இடுப்பில் செருகிக் கொண்டு செவ்வந்தியுடன் நீதிமன்றத்திற்குள் சென்று சட்டத்தரணிகள் அமரும் இருக்கையில் அமர்ந்துள்ளார். நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கணையமுள்ள சஞ்சீவ குற்றவாளி கூண்டில் ஏறிய போது கமாண்டோ சமிந்த துப்பாக்கியை எடுத்து சஞ்சீவவை நோக்கி பிரயோகித்துள்ளார். பின்னர் அவர்கள் இருவரும் சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது என்று சத்தமிட்டவாறே வெளியில் ஓடிச் சென்றதாக தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 கல்குளம் பகுதியில் வைத்து வலய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் புதன்கிழமை மாலை கைது செய்துள்ளனர். அனுராதபுரம் வலய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய யாழ்ப்பாணம் கண்டி A9 பிரதான வீதியின் அனுராதபுரம் கல்குளம் பகுதியில் நடத்திய விசேட சுற்றிவளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு சந்தேக நபரிடமிருந்து 50 கிராம் 850 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளினையும் அடுத்த சந்தேக நபரிடமிருந்து 9240 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளையும் வலய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை குழுவினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் இபலோகம மற்றும் காகம பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 30 மற்றும் 34 வயதுடையவர்கள் ஆவர்.
சந்தேக நபர்கள் கெகிராப, இபலோகம மற்றும் அனுராதபுரம் பகுதிகளுக்கு ஹெரோயின் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளதாக காவல்துறையினர் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் அனுராதபுரம் பகுதிக்கு ஹெரோயின் போதைப் பொருளினை எடுத்து வருவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக உடனடியாக செயற்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக நீதிமன்ற தடுப்பு காவல் உத்தரவினை பெறுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அனுராதபுரம் வலய குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான காவல்துறை பரிசோதகர் நுவன் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் முகநூல் ஊடாக கப்பம் கோரிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் 24 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு புன்னைச்சோலை பிரதேசத்தில் உள்ள ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் வாட்ஸ்அப் செயலிக்கு புகைப்படம் ஒன்று சம்பவ தினத்தன்று வந்துள்ளது. இதனை அடுத்து அவரின் முகநூல் பக்கத்தை ஹேக் செய்து அதில் உள்ள காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை தரவிறக்கம் செய்துள்ளதாகவும் 70,000 ரூபாய் பணம் தருமாறும் கப்பம் கோரப்பட்டுள்ளது. அத்துடன் பணம் தர மறுத்தால் அந்த புகைப்படங்களை முகநூல் ஒன்றில் தரவேற்றம் செய்வேன் என ஒருவரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த நபர் பணம் தருவதாகவும் தற்போது கையில் பணம் இல்லாமையால் சீலாமுனையில் உள்ள வங்கியில் உள்ள ATM இயந்திரத்தில் எடுத்து தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கப்பம் கோரியவர் தான் ஒரு இளைஞர் ஒருவரை அனுப்புவதாகவும் அவரிடம் ஒன்றும் பேசக்கூடாது, பணத்தை வழங்கி வைக்குமாறும் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த நபர் தொடர்புடைய வங்கியில் உள்ள ATM இயந்திரத்துக்கு சென்று காத்திருந்த போது கப்பம் கோரியவரால் அனுப்பப்பட்ட இளைஞனை அடையாளம் கண்டுள்ளார். இதனை அடுத்து அந்த இளைஞரிடம் நீ இன்னாரது சகோதரர் தானே என வினாவி உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளார். பின்னர் குறித்த இளைஞரிடம் இந்த ATM இயந்திரத்தில் இருந்து பணம் எடுக்க முடியவில்லை, நாளைக்கு எடுத்து தருவதாக தெரிவித்து அந்த இளைஞனை அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளார். இதன் பின்னர் குறித்த நபர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக காவல் நிலைய சிறு குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி காவல்துறை பரிசோதகர் கஜநாயக்க தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 24 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்களை கைது செய்ததுடன் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கைது செய்யப்பட்ட இருவரும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த இருவரையும் எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் டிக்கெட் வழங்காத நடத்துனர்கள் மற்றும் டிக்கெட் பெறாத பயணிகள் மீது இன்று முதல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழு விடுத்துள்ளது. அதன்படி இந்த சட்டத்தை மீறும் நடத்துனர்களுக்கு 3 நாள் இடைநீக்கம் மற்றும் அபராதம் விதிக்கவும், டிக்கெட்களை தங்கள் வசம் வைத்திருக்காத பயணிகளுக்கு அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் டிக்கெட் வழங்குவது கடந்த மாதம் 1ஆம் திகதி முதல் கட்டாயமாக்கப்பட்டது. அதன் காரணமாக கடந்த 14 நாட்களில் பேருந்துகளில் டிக்கெட் வழங்குவது முறையாக மேற்கொள்ளப்படுகின்றதா என்ற ஆய்வு நடாத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் டிக்கெட் இல்லாத பயணிகளுக்கும் டிக்கெட் வழங்காத நடத்துனர்களுக்கு மட்டுமே எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன. இருப்பினும் சட்டத்தை மீறும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராகவும் சட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். முள்ளியவளை 1ஆம் வட்டாரத்தினை சேர்ந்த கந்தசாமி விஸ்வலிங்கம் என்பவரே நேற்று மாலை யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த 14/10/2025 அன்று முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக உள்ள பிரதான வீதியில் மிதிவண்டியில் பயணித்த குறித்த வயோதிபர் ஒருவர் பின்னால் வரும் வாகனத்தினை பார்க்காமல் பாதசாரிகள் கடவை வெள்ளக்கோட்டினால் மிதிவண்டியை திருப்ப முற்பட்ட போது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் படுகாயமடைந்துள்ளார். குறித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் விபத்தினை ஏற்படுத்திய சாரதி முள்ளியவளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு 17/10/2025 அன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள்.
ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், பிரதமர் மோடி எனது நண்பர். எங்களுக்குள் சிறந்த உறவு இருக்கின்றதுடன் இந்தியா ரஷ்யாவின் எண்ணெயை வாங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அத்தோடு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று மோடி என்னிடம் உறுதியளித்துள்ளார். சீனாவையும் இதனை செய்ய வைக்க வேண்டும். ரஷ்யா அபத்தமான போரை தொடர்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அத்தோடு ரஷ்யாவும் இராணுவ வீரர்கள் உட்பட லட்சக்கணக்கானோரை இழந்துள்ளது. இந்த போர் தொடங்கி இருக்கவே கூடாது. முதல் வாரத்திலேயே ரஷ்யா வெற்றி பெற்றிருக்க வேண்டியது. ஆனால் 4வது ஆண்டை அடைந்துள்ளார்கள். போர் நிறுத்தத்தை காண நான் விரும்புகின்றேன். எனவே இந்தியா எண்ணெய் வாங்குவதில் நான் மகிழ்ச்சியடையவில்லை. மத்திய கிழக்கில் கடந்த வாரம் நாங்கள் செய்ததை ஒப்பிடும்போது இது எளிதானது என்பது உங்களுக்கு தெரியும். அது 3000 ஆண்டுகள் பிரச்சினை. ஆனால் இது வரும் 3 ஆண்டுகள் போர் மட்டுமே. நாங்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை நிறுத்தி காட்டுவோம். அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் போரை நிறுத்துவார் என்று நினைக்கின்றேன் என்று ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.